படிக்கலாம்னு உட்காந்தாலே மைண்ட் டிஸ்ட்ராக்ட் ஆகிட்டே இருக்கு, மைண்டு கட்டுப்பாட்டிலே இல்லை. இப்போ சாப்பாடுல வந்து உனக்கு பரோட்டா இருக்கு, பிரியாணி இருக்கு, தண்ணி சோறு இருக்கு, சாம்பார் சாதம் இருக்கு, எல்லாம் இருக்கு. எது எடுத்து சாப்பிடுவ? பிரியாணி சாப்பிடுவேன். உனக்கு தண்ணி சோறு மட்டும் தான் இருக்குது, என்ன சாப்பிடுவேன்? தண்ணி சோறு சாப்பிடுவோம். அவ்வளவுதான். நீ ஒரே ஒரு ஆப்ஷன்ல இரு, இது படிக்கணும், அவ்வளவுதான், வேற வாய்ப்பே கிடையாது. மற்ற இடங்கள் எல்லாம் க்ளோஸ் பண்ண. மனசு எப்போ தெரியுமா டிஸ்ட்ராக்ட் ஆகும்? கையில கரெக்டான நோட்ஸ் இல்லைனா, அந்த நோட்ஸ் உனக்கு புரியலைனா. முதல்ல ஒரு சமையல் செய்யறவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ஃபர்ஸ்ட் இன்கிரீடியன்ஸை ரெடி பண்ணி வச்சுக்குவாங்க, அப்பதான் சமைக்க முடியும். அங்க வந்து நின்றுட்டு காய்கறி வெட்டிட்டு இருக்க மாட்டாங்க, அடுப்பை ஏத்திட்டு எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சிருவோம். படிக்கிற டேபிளுக்கு போகும்பொழுது நீ கிளாஸ்ல காலேஜ் ஸ்கூல்ல என்னென்ன படிக்கணுமோ அது எல்லாத்தையும் ரெடி பண்ணிட்டு போய் டேபிள்ல உட்கார். பிளான் யுவர் டே. எலிஃபென்ட் ஈட்டிங் டெக்னாலஜின்னு இருக்கு. பெரிய யானையை சாப்பிடணும்னா என்ன பண்ணணும்னா 30 நாளை வந்து அதை பைஃபர்கேட் பண்ணணும். அதை கரெக்டா வாயில போடுற அளவுக்கான துண்டா வெட்டி ஃப்ரீஸ் பண்ணி போக வர வாயில போட்டுட்டே இருந்தா திரும்பி பார்க்கும்போது ஒரு யானை சாப்பிட்டு முடிச்சிருப்ப. படிப்பு அப்படிதான். போக வர படிச்சுக்கிட்டே ஒரு யூனிட் முடிச்சிடும், 2 யூனிட் முடிச்சிடும், 3 யூனிட். ஆன்னு பார்க்காத. சிகரத்தை பார்த்துக்கிட்டே இருந்தா நடக்க முடியாது. வாட்ச் யுவர் நெக்ஸ்ட் ஸ்டெப்.